Hi guys, welcome to A2J4 Projects. நம்ம அதில் வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரிலே பற்றி பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்லைட். அப்போ பைக்கில் உள்ள ஹெட்லைட்டில் ரெண்டு லைட் இருக்குமா, அது வந்து எய்த்தாப்பில் யாராச்சும் வர வண்டியில் வந்து லைட் வந்து பிரைட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டிம் ஆகுது அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம். இது வந்து பேசிக்ஸா வந்து எல்டிஆர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, நம்ம லைட்டுன்னு பொறுத்தவரை எல்டிஆர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலே பத்தி பார்த்தலாம். இப்போ ரிலே பொறுத்தளவு மொத்தம் 5 பின் இருக்கும். ஓகேவா, ஒன்னு வந்து காமன், இது வந்து பிளஸ், இது மைனஸ். அதாவது இது பிளஸ்ஸா இருக்கலாம், இது மைனஸா இருக்கலாம், இல்ல இது பிளஸ்ஸா இருக்கலாம், இது மைனஸா இருக்கலாம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த காமன்லயும் இந்த பின், இந்த ரெண்டு பின்னும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் அப்ளை ஆகும்போது இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்குது வந்து இதை கட் ஆகி இதுக்கு ரெண்டுக்குள்ள நடுவில் வந்துடும். ஓகேவா, இது பேசிக்கா ஒரு சுவிட்ச் தான். நம்ம ரிலே வந்து இப்போ ஒரு சென்சார் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம், ஒரு ஏசியில கொடுக்குறோம்னாலே இந்த ரிலே தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து இங்க எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம ரிலே பத்தி நம்ம என்ன வச்சிருக்கோம், என்ன ரிலே இந்த பாருங்க, டிசி 12 வோல்டேஜ். இது வந்து 12 வோல்டேஜ் ரிலே, 12 வோல்டேஜ் இன்புட் கொடுக்கணும். இது வந்து எவ்வளவு வோல்டேஜ் தாக்கும் அந்த மாதிரிலாம் இதுல கொடுத்துருக்கோம். 240 வோல்டேஜ் வந்து டிசி. ஓகேவா, 24 வோல்டேஜ் டிசி, 120 வோல்டேஜ் ஏசி. ஓகேவா, அந்த மாதிரி தாங்குன்னு இதுல இருக்கும். இவ்வளவுதான், சிம்பிள் தான் ரிலே பொறுத்தளவுல. ரிலே தான் முக்கியமா வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல போலாம். இப்போ நம்ம லைட்டுன்னு வந்துட்டாலே நமக்கு ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் யூஸ் ஆகும், அது வந்து எல்டிஆர். ஓகேவா, இப்போ நம்ம எல்டிஆர் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்டிஆரை கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எல்இடியில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கிரவுண்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா, இது ஃபுல்லாக 1K ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம வந்து எல்டிஆர் கொடுத்துடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையிங் சர்க்கியூட் யூஸ் ஆகும். இங்க வர அவுட்புட் எடுத்து நம்ம ரிலே கொடுக்கும் போது கொஞ்சம் அதிக வோல்டேஜ் தேவைப்படுறதுனால நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து காமனா டிரான்சிஸ்டர் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். எமீட்டரை கொண்டு போய் நான் காமனா உள்ள கிரவுண்ட்ல கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம பேஸுக்கு கொடுப்போம். நான் இதில் வந்து அவுட்புட்டை வந்து கொண்டு போய் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, எல்டிஆரோட பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கலாம். எல்டிஆரோட பாசிட்டிவ் சைடு எடுத்து நம்ம இந்த பக்கம் கொடுத்துடலாம். ஓகேவா, இந்த சைட் ஃபுல்லாக நம்ம வந்து பாசிட்டிவ் எடுக்கிறோம், இந்த சைட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ரிலே எடுத்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிலேல மொத்தம் 5 பின் இருக்குமா, அந்த 5 பின்ல நம்ம வந்து மேல உள்ள 3 பின் இருக்கா, 3 பின்ல நடு பின் வந்து காமன். ஓகேவா, காமன்னா இதுல வந்து வோல்டேஜ் கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ வோல்டேஜ் வந்து நான் காமனா வந்து எல்இடி வந்து கிரவுண்ட் பண்றதுனால, ரெண்டையுமே கிரவுண்ட் பண்றதுனால நான் வந்து இன்னொரு சைடுக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா, இன்னொரு சைடு கொடுக்கறதுனால நான் வந்து பாசிட்டிவ் கொடுத்துறேன். ஓகேவா, இன்னதுக்கப்புறம் இந்த இன்னொரு பின் இருக்கா, இதை வந்து நான் வந்து கலெக்டர்ல கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்க இந்த பின் கொடுத்தாலும் சரி, இந்த பின் கொடுத்தாலும் சரி, எந்த பின் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு காயிலாக தான் இருக்கும். ஓகேவா, இன்னொரு பின் எடுத்து கொண்டு போய் நான் வந்து வோல்டேஜ் கொடுத்துறேன். ஓகேவா, இப்ப இன்னும் 2 பின் இருக்கும் பேலன்ஸ். இந்த நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன் இருக்கும். அந்த நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பனும் கொண்டு போய் எல்இடியோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகேவா, அவ்வளவுதான் சர்க்கியூட். ஓகேவா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவர் சப்ளையை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் ஃபுல்லா பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன்.
இந்த சைடு ஃபுல்லா நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹெட்லைட்ல ஒரு சைடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம லைட் வந்து மறைக்கிறோம். ஓகேவா? சாரி, இந்த இடத்துல வந்து நான் மாத்தி கொடுத்துருக்கேன், பக்கத்து வீட்டில் சொருகிருக்கேன். இப்போ நான் வந்து நார்மலா வண்டி போயிட்டு இருக்கு, ஹெட்லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இருட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைட்டை வந்து நான் மறைக்கிறேன். ஓகேவா? இப்போ மறைச்சனால செகண்ட் லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா நார்மலா இந்த இடத்துல இருக்க பவர் சப்ளை இங்கேயும் போயிட்டு இருக்க பவர் சப்ளை கட் ஆகி இங்கேயும் கொடுக்குது. ஓகேவா? இதுதான் நார்மலி ஓப்பன், இது வந்து நார்மலி க்ளோஸ். ஓகேவா? நார்மலி ஓப்பனுக்கும் நார்மலி க்ளோஸுக்கு என்னன்னா நார்மலி இது வந்து க்ளோஸ்ல இருக்கும், இது வந்து நார்மலி ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? இப்ப ஏதாச்சும் ஒரு பவர் சப்ளை, ஒரு எல்டிஆரோட இன்புட்டோ ஒரு சென்சாரோட இன்புட்டோ கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி இங்க வந்துடும். ஓகேவா? இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு A to Z for projects. தேங்க்யூ.